நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இப்படிலாம் ஒரு விஷயம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா வந்து திவ்யா வந்து என்ன விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இப்ப திவ்யா என் கூட இல்ல. அதுக்கு காரணம் இதுதான் ரீசன். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஸோ வந்து இந்த vlog வந்து எதை பற்றின vlog அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் எல்லாருமே வந்து திவ்யா எங்கே திவ்யா எங்கே, ஏன் கொஞ்ச நாளாக வந்து திவ்யா வந்து vlogல காணோம், ஷார்ட்ஸில் காணோம், பழைய ஷார்ட்ஸை வந்து போட்டுட்ருக்கீங்க, என்னாச்சு, எப்போ திவ்யாக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர், எதனால், எங்கள் சுச்சுவேஷன் என்ன, எதனால் வந்து நாங்கள் இப்படி பிரிஞ்சோம் அப்படின்றது எல்லாமே இந்த vlogல வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க vlogக்குள்ளே போகலாம். ஸோ வந்து திவ்யாவும் நானும் ஏன் இப்படி பிரிஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, நான் வந்து ஏற்கனவே ஊருக்கு போகிற vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து திவ்யா வந்து மதுரை போகிறாங்க, நான் வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால் தஞ்சாவூருக்கு போகிறேன், போயிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து திரும்ப நானும் மதுரைக்கு போயிடுவேன் ஷோக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. திவ்யாவோட ஷோக்கு நான் வந்து கண்டினியூ பண்ண முடியல திவ்யாவோட. ஏன் அப்படின்னாக்கா, எங்கள் ஆத்தாவுக்கு அங்கே முடியல. அதை தாண்டி இந்த வாட்டி நான் ஊருக்கு போனப்ப நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு எங்கள் ஊர் சைடில். நிறைய டிஃப்ரென்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து 11 மணிக்கு போவேன், நைட்டு 11 மணிக்கு 10 மணிக்கு தான் நைட் டைமில் தான் ஊருக்கு போவேன். அங்கேருந்து கிளம்பும் போதும் நைட் டைமில் தான் கிளம்புவேன். 4 மணி, விடிய காத்தால 4 மணி 5 மணிக்கு அப்படி தான் கிளம்புவேன். இந்த வாட்டி வந்து ஏன்னா இப்போது தங்கச்சி இருக்கிறதுனால, தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு எங்கள் அம்மாலாம் ஒரு கற்பனை இதில் இருக்காங்க. ஆனால் அது கிடையாது உண்மை. எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டேன். எங்கள் ஏரியா சைடில், எங்கள் ஊர் சைடு எல்லாத்துக்கும், சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே தெரியும் நான் சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க. எங்கள் அம்மாவை பொறுத்தளவில், என் ஃபேமிலி பொறுத்தளவில் யாருக்காவது தெரிஞ்சால் அது இதை பேசுவாங்க. அதாவது என் ஃபேமிலிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஏதாவது என்ன பேசிடுவாங்க, அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்றதுனாலேயே இத்தனை வருஷமாக வந்து இந்த மாதிரி நைட்டில் போவேன், மார்னிங் டைமில் வந்துடுவேன், இப்படியே இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி நிறைய போராட்டம். ரீசெண்டாக இப்போ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கெலாம் கொஞ்சம் இப்போ சண்டை வந்துருச்சு. ஏன் என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா கூட, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என் அம்மாச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லை ஆத்தாவுக்கு. அப்போ நான் போகிறேன்னு சொன்னப்பையும் எனக்கும் என் தங்கச்சிக்கு எங்கள் அம்மாவுக்கும் சண்டை, 3 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. ஏன் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியாதப்போ கூட வந்து என்னை வர வேணாங்கிறீங்க, அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் தான் வந்து தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணேன். அவங்க முடியவே முடியாது, நீ அப்படிலாம் இல்லை, தெரியாது யாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. இதனால் ஒரு 10-15 நாளாக எங்கள் அம்மாட்ட பேசலை, நானும் பேசலை, எங்கள் அம்மாவும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அருணை ஃபஸ்ட்டு கிளம்பி வர சொன்னாங்க. நான் அமுச்சு விட்டேன். உடனே அமுச்சு விட்டு அடுத்த நாள் வந்து வீடியோ கால் பண்ணுறேன் நான் அம்மாவுக்கு. என்னம்மா ஆச்சு, என்ன ஆத்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீடியோ காலில் வந்து காமிச்சாங்க என்கிட்ட, ஆத்தாவை காமிங்க அப்படின்னோன்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக போயிட்டு. ஏன்னா எங்கள் அப்பாவோட டெத்துக்கும் என்னால் போக முடியல. எங்கள் அம்மாவோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, ஊனமாக. ஏற்கனவே நான் vlogல எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியல, அவங்க வந்து பிறவிலேருந்தே ஊனம். அப்படி எனக்கு என் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம். அவங்க பேர் சுதா. என் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம். அவங்களுக்கு தீபாவளி, பொங்கல், அவங்களுக்கு எல்லாமே A to Z செய்வேன். ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் நான் அந்த வீடு கட்டினதே வந்து மெயின் காரணம் வந்து அவங்களுக்காக தான். ஏன்னா அவங்க படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க. அவங்கள வந்து டைல்ஸில் படுக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு ஒரே ஒரு லாஸ்ட் ஆசை இருந்துச்சு, காரில் கூட்டிகிட்டு போகணுன்னு. அதையும் முயற்சி பண்ணேன். ஆனால் என்னோடய நேரம் முடியலை, அதனால் அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. என் மேலே ரொம்ப பாசம். அவங்க டெத் ஆனப்போ என்னால் போக முடியல, வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இப்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அவங்க அவங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க, அதனால் அவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிக்கல. பட் ஆனால் நான் இங்கே தனியாக இருக்கேன் அப்படிங்கும்போது அதை கேட்டுட்டு இங்கே என்னால் சும்மாவே உட்கார முடியல. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி, அதுவே எனக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாக போயிடுது. நான் சரின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பார்த்தோன்னா ரொம்ப சங்கடமாக போயிட்டு, அம்மா அந்த பாருங்க என்ன இப்படி இருக்கீங்க, நான் வரேன் கிளம்பி அப்படின்னா, கிளம்பி வான்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி என்னமோ தெரில, அதிசயமாக. அப்படியே அதே மாதிரி நான் போனேன். எங்கள் ஆத்தாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க vlogல, நான் ஊருக்கு போன vlogல என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணியிருப்பேன்.
அதுக்கப்புறம் நிறைய வந்து விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். எங்கள் பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எங்கள் அம்மா சமைக்கிறது, எங்கள் அம்மா மீன் குழம்பு பங்கமாக வைப்பாங்க, அதெல்லாமே விளாக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். இடையில நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேய் பிராங்க் வந்து தம்பிங்களோட பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து மொட்டை மாடி காற்று வாக்கில் மொட்டை மாடி அந்த அந்த இது அந்த கதைப்போமா அப்படின்ற அந்த விளாகை பண்ணியிருப்பேன். ஸோ இதுமாரி ஒரு 2-3 வீடியோ தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து விளாகே பண்ண முடியல. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வாட்டி ஊருக்கு போனப்போ எங்கள் அக்கா பசங்கள்லாம் என்கிட்ட பேசினாங்க, அக்கா பேசினாங்க. இந்த மாதிரி ரிலேட்டிவ் எல்லாமே 1-2 பேர் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு போயிட்டேன். இன்னொன்று அதனால தான் திவ்யா வந்து என்னால் மீட் பண்ண போக முடியல. இன்னொன்று என்னென்னாக்கா, ஷோ வந்து எனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. அவளுக்கு சோலோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று எங்கள் ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் வந்து டெய்லியுமே வந்து ஒரு நாள் விட்டு எங்கள் அம்மாச்சி எங்கள் ஆத்தா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்தேன். இப்படி ஒரு விஷயம் இருந்ததுனால தான் திவ்யா கூட என்னால் போகவும் முடியல. அவளும் நானும் இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்தோம். இதுதான் காரணம். வேறு எதுவும் தப்பாக இல்லை. அதில் வந்து ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, டோரா புஜ்ஜி மணிக்கணி மாதிரி பிரியாமல் இருந்தால் சரி, இப்படி தனியாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கீங்க, என்னாச்சு, பிரியலை, நீங்கள் பிரிஞ்சிட்டிங்களா, இப்படிலாம் பிரியாமல் இருந்தால் சரி அப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கே சிரிப்பாக வருது. என்னடா இது, நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், விளாக்லலாம் போட்டிருக்கோம், ஸ்டோரி போட்டுட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகிறோம். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், விளாக்லாம் போடுறீங்க, யூடியூப்லாம் சம்பாதிப்பீங்களே, என்ன அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இதில் வர 8000 10,000 வச்செல்லாம் என்னால் வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது. எனக்கு பொறுப்புகள் அதிகம். என்னோடய ஆம்பிஷன் ரொம்ப பெருசு. என்னோடய அச்சீவ்மெண்ட், நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயமே ரொம்ப பெரிய விஷயம். என்ன மாதிரி, அதுவும் என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை அடையணும்னு நினைக்கிறதுக்கு பயங்கரமான, இப்போ நார்மல் பர்சன் போராட்டத்தை விட எங்களோட போராட்டம் ட்ரிபிள் கோடி மடங்காக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய ஆசை வந்து நான் ட்ரஸ்ட் வைக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு வெறியோடு இருக்கேன். இன்னொன்று என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும். என் தங்கச்சி எந்த இதுலேயுமே வந்து ஏங்கிடக்கூடாது. எந்த விஷயத்தும் இது இல்லை, இந்த கல்யாணத்தில் இது நடக்கலை, இது இப்படி இல்லை, மண்டபம் இல்லை, ஸோ ஒரு எதுவும் இது இல்லை, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த விதத்துலையுமே ஏங்கிடக்கூடாது. அது என்னமோ தெரியல. ஏன்னா எங்கள் அப்பாட்ட தான் நான் என் தம்பிக்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன், நான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆக போகிறேன்னு. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட தான் சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு என்ன தோணுதோ பண்ணியா அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அந்த நம்பிக்கையெல்லாம் என்னன்னு தெரியல, என்னை விட்டுட்டு போயிட்டார் எங்கள் அப்பா. ஸோ வந்து அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். எங்கள் அப்பா இருந்தால் என் தம்பி தங்கச்சி எப்படிலாம் பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு என்னோடய பொறுப்புகள் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி ட்ரஸ்ட்டு வைக்கணும். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை தத்தெடுத்து நிறைய பேருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, என்னை நம்பி வந்த காதலே வேண்டாம், இந்த கல்யாண வாழ்க்கையே வேண்டாம், நீ ஏதாவது ஒரு திருநங்கை வந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், மேபி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்த என்னோடய வாழ்க்கையில் நீ தான் வேணும் அப்படின்னு 8 வருஷமோ 9 வருஷமாக என் பிடிவாதமாக இருந்து வந்தவங்க அவங்க திவ்யா. அப்படி இருக்கும்போது என்னை நம்பி வந்து அவங்களே நான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பொறுப்புகள் அதிகம், கடமைகள் அதிகம். ஸோ இந்த கடமைகள் பொறுப்புகளுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவையே வந்து பணம். இப்போ பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது? இப்போ வீடியோ போட்டாக்கா அதில் வர்ற 5000 6000 வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராங்க்கு, இந்த மாதிரி கிரிஞ்சாக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் மக்கள் பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கன்னு சொல்லிட்டு உங்களை சொல்லலை, ஒரு சில பேர் வந்து அதை தான் பார்க்குறாங்க லைக் பண்ணி. பரவாயில்ல, அதுவும் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி சோகமாகவோ இல்லை வந்து ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடும்போது அவ்வளோவா வியூஸ் போக மாட்டேங்குது. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்சம் 8000 7000 6000 இந்த மாதிரி கம்மியாக வருது. இந்த மாலை போட்டப்பெல்லாம் 2 மாதமாக எனக்கு அமௌண்ட் வரவே இல்லை. ஸோ இப்போ மொத்தத்துக்கே வந்து ஒரு 5 மாதமாக தான் சேலரி வாங்குகிறேன். 5 மாதத்தில் வந்து 2 மாதம் வரவே இல்லை. 3 மாதம் தான் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து அமௌண்ட் வருது. அப்படிங்கும்போது இந்த 3 வாட்டியுமே அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. 8000, அப்புறம் வந்து ஒரு 12,500, இப்போ போன மாதம் ஒரு 8000. இப்படி தான் போயிட்டுருக்கு. இதை வச்சு நான் என்னத்தை சம்பாதிக்க முடியும்? ஒன்றுமே, ஒரு வாடகை கூட கட்ட முடியாது. ஏன்னா வாடகையே எனக்கு 7000. என்னத்தை பண்ண முடியும்? அதனால தான் இப்படி ஓடுறது வேலைக்கு. 1000 800 டான்ஸ்னா போயிடுறது. ஸோ இதனால தான் நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம். ஏன்னா முடிஞ்ச அளவு சரி, ஓகே நீங்கள் போன மாதமும் அதுக்கு முந்தின மாதமும் நோட் பண்ணி பாருங்கள், என்னோடய சேனலில் டெய்லி விலாக் போட்டிருப்பேன். சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஏன்னா அவள் ஆடுறதுனாலே அவளுக்கு ஸ்வெட் வந்து ஹெவியாக ஆடுவாள். அவள் ஹெவியாக ஆடினாக்கா ஸ்வெட் ஆகிறதுனால என்ன ஆயிடுது, வெயிட் லாஸ் ஆயிடுது, ரொம்ப ஒல்லியாயிடுறான். இப்போ இந்த வெயிட் லாஸ் நான் ஆகிறதுக்கு மெயின் காரணமே, திவ்யா வந்து ஃபேட் ஆகாததுக்கு மெயின் காரணமே அவள் டான்ஸ் பண்ணுறதுனால தான். ஏன்னா அவள் ஹெவியாக ஆடுவாள், ஸ்வெட் ஆனால் அவளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிரும். இதுதான் விஷயம். ஸோ
இந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயம், இந்த மாதிரி கடமைகள், இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாமே பிரிஞ்சு இப்படிலாம் ஒரு விஷயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் வந்து ப்ராங்க்கே நான் எவ்வளோ தான் பண்ணுறது பண்ணாலுமே என்ன சொல்கிறது, கண்டென்ட் நீங்கள் வந்து பேசி வச்சு பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம வந்து உண்மையாக ஒரு விஷயத்த நேர்மையாக பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாயிருது. சரி என்னடா இது சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதனால தான் ஷோக்கு பிரிஞ்சு இப்படி இப்படி போகிறது. இதுதான் விஷயம். நாங்கள் பிரிஞ்சதுக்கு காரணம். ஸோ திவ்யா வந்து என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ திவ்யா என் கூட இல்லை. அதுக்கு காரணம் இதுதான் ரீசன். ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ வருவாங்க திவ்யாக்கா, எப்போ வருவாங்க, நீங்களும் திவ்யாவும் எப்போ நிறைய பேர் எங்களை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், தஞ்சாவூருக்கு போனப்போ எவ்வளோ பேர் எனக்கு வந்து நேரில் வந்து எனக்கு விஷ் பண்ணுறதா இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தேன் மளிகை பொருள் வாங்குறதுக்கு வீட்டுக்கு. அங்கே போயிட்டு பார்த்தாக்கா ஒரு 10-15 தங்கச்சிங்க வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ரொம்ப 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 நன்றி. உங்கள் திவ்யாவை வந்து கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாகவே வ்ளாக்லலாம் கொண்டு வர பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வர பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் நானும் திவ்யாவும் வந்து சேர்ந்து வ்ளாக் திரும்ப ஷார்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். இதுதான் விஷயம். இந்த மாதிரி சுச்சுவேஷனால தான் நாங்கள் வந்து பிரிஞ்சிருக்கோம். உங்கள் திவ்யா வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, எங்கே திவ்யாக்கா எங்கே திவ்யாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் இப்போ வாங்க. ஸோ ஃபைனலி வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டு வாங்க வாங்க வாங்க. அப்புறம் என்ன ஐயோ வந்துட்டாங்களா? இவ்வளோ நேரம் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இவ்வளோ நேரம் இப்படி ஆனால் பேசுனது எல்லாமே உண்மைதான். இன்னைக்கு தான் வந்து தமிழ் வருடப்பிறப்பு. இன்னைக்கு காலையில் தான் வந்தோம். காலையில் வந்தோடனே பெண்டு நவுந்துருச்சு. பங்கமான வேலைன்னா வெறும் 15 நாள் இல்லையா, 15 நாள் வந்து நாங்கள் வீட்டில் இல்லை. இந்த 15 நாள் வீடே வந்து பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்தோடனே ஒட்டடை அடித்து நிறைய ஃபன்லாம் நடந்துச்சு. அது வந்து வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் வரும் பாருங்கள், அதுவே எடுத்து வச்சுருக்காங்க. அந்த vlog எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வேர்ல்டு வின் கப்பல். ஓகே, அந்த vlog பார்த்தீங்கன்னா செம்ம கிரிஞ்சாக ஃபன்னாக இருக்கும் பாருங்கள். இந்த உங்கள் திவ்யா வந்துட்டாங்க. சந்தோஷமா? ஹாய் காய்ஸ், ஹாப்பியா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபேமிலி, அக்கா, தங்கச்சி, நாத்தனார் அண்ட் மை ஹால் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? என்னால் சத்தமாக பேச முடியும். புரிச்சு போடுவேன் உன்னைய. நான் மூஞ்சி முக்கரக்கட்டையை வரும். முக்கரக்கட்டையை நான் சொன்னேன். நல்லா வந்து ஒல்லி ஆகிட்டா தெரியுதா? நான் ஸ்வெட்டானா இப்போது நான் ஊருக்கு போன vlog, நான் ஊருக்கு போயிடுறேன் இப்போ டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு நான் தஞ்சாவூர் போகிறேன், மதுரைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு vlog போட்டிருப்பேன். அந்த vlogல நோட் பண்ணுங்கள் இப்போ மூஞ்சியை முகரக்கட்டையை இப்போ நோட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பூரா ஒல்லி ஆகிட்டான், சத்தெல்லாம் போயிடுச்சு. எதுக்கு அப்படி ஆடுறேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறேன். சரி அதை விட்டுரும். அந்த டாபிக் வந்து நான் வந்து அந்த vlogல பேசியிருக்கேன், அந்த சேனலில் போட்டிருக்கேன். அந்த சேனலில் போய் பாருங்கள். என்னம்மா பண்ணுறேன் அரிக்குது. திவ்யாக்கா எங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அதை தவிர்த்து வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் மாமாவோட vlog எல்லாமே பார்த்தேன். நான் vlog ஃபுல்லாக பார்த்தேன்ற வேற கமெண்ட்ஸ் தான் பார்த்தேன். எல்லாருமே அண்ணா vlog நல்லா இருக்குது, வீடியோ நல்லா இருக்குது, ஆனால் திவ்யாக்கா மிஸ் பண்ணுறோம், அண்ணி எங்கே எப்போ வருவாங்கன்னு. ஒரு vlogல எப்படியும் 10-15 கமெண்ட் 20 கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளையும் நேசிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே நம்மளையும் இல்லை உன்னையும் தான் நிறைய பேர் நேசிக்கிறாங்க. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. காய்ஸ் முழுக்க இந்த 15 நாள் நான் கண்டிப்பாக எஃபோர்ட் எடுத்திருந்தா நான் யூடியூப்ல என்னால் ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சொன்னேன் இவங்ககிட்ட, கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, நம்ம vlogலாம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம், வெயிட் பண்ணு. நமக்கு பணம் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை திவ்யா. அதை தாண்டி நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், வெயிட் பண்ண அப்படின்னோன்னே இல்லை. ஏன்னா இந்த மாதத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து சில கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை, அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இல்லை நான் போகிறேன் மாமா, நீங்கள் இங்கே போய் அம்மாச்சியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா. 2 நாளில் நான் இவளை கூட ஜாயின் பண்ணி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது தான். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுனாக்கா, எங்கள் ஆத்தாவனை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரி கூட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னாக்கா, புதுசான விஷயங்கள்லாம் எங்கள் ஊருக்குள்ளே நடந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டேன்.
ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த வாட்டி போனப்போ. நான் திவ்யாட்ட சொல்லிட்டே இருந்தேன், திவ்யா நீ வர்றப்பலாம் மட்டும் இப்படி நடக்க மாட்டேங்குது, இந்த வாட்டி ரொம்ப ஜாலியாக போகுது. அக்கா பேசிட்டாங்க, பக்கத்து வீட்டு அக்கா பசங்க என்னோட க்ளோஸ் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு சரவணா எல்லார்கிட்டையுமே பேசணும். அப்புறம் முத்து அவனும் எங்கள் பெரியம்மா பையன். ஸோ இந்த மாதிரி அப்புறம் கவி இந்த மாதிரி நிறைய என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நவீன் கிவின் எல்லாத்தையுமே சரண்யா அப்புறம் வந்து யார் ஜெயலக்ஷ்மி ராமஜோதி இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தேன் இந்த வாட்டி ஊருக்கு போனப்போ. நான் திவ்யாவை தான் மிஸ் பண்ணேன். கோவிலுக்கு வந்து நாங்கள் போனோம், பெரிய கோவிலுக்கு போனோம். அப்புறம் பொன்னிநல்லூர் மாரியம்மன், தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பொன்னிநல்லூர் மாரியம்மன் கோயில், அங்கே போனோம் நானும் அம்மாவும். நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயம் நடந்துச்சு. திவ்யாவை மட்டும்தான் மிஸ் பண்ணேன். திவ்யா இல்லாதது எனக்கு ஒரு பெரிய குறையாகவே இருந்துச்சு. அதனால தான் vlog வந்து கண்டினியூவாக ஒரு 3 நாள் 4 நாள் வந்திருக்காது. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதெல்லாம் அவனுக்கு இதுவாக தெரியல கைஸ். நான் இல்லைன்ற அந்த ஒரு குறை மட்டும்தான் அவனுக்கு ஓடிட்டே இருந்திருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஏன்னா லியோ ரொம்ப என்கிட்ட இப்போ இவ்வளோ நேரத்தில் லியோ எங்களை பேச விட்ருப்பானா, நீங்கள் நோட் பண்ணிங்களா? லியோ இல்லை. ஏன்னா லியோ வந்து அம்மா அங்கே தஞ்சாவூர்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இப்போ திரும்ப எனக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அந்த vlog பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் வந்து எங்கள் கம்யூனிட்டிலேருந்து எங்களுக்கு அவார்ட் தர்றாங்க. அது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா இதே எங்கள் கம்யூனிட்டிலேருந்து அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னென்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது அவார்ட் தர்றேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அப்புறம் ஓகே நம்ம போன இடத்துல இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பேர் வந்துருச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன். இது எங்களுக்கு வந்து திரும்ப இந்த அவார்டு வந்து இதே மாதிரி அதை விட பெரிய அவார்டு வந்து ஒன்று தேடி வந்திருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் டிரான்ஸ் உமன்ஸ் தான். எல்லா அம்மாங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. நாளைக்கு அந்த vlog-ஐ மறக்காமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் அந்த vlog-ல இருக்கும். என்ன திவ்யா? நிறைய இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. எங்களோட அவார்டு அதுவும் நீங்கள் பார்க்கணும். இது எல்லாமே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம் அப்படின்னா அது உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. நான் ஒரு சில டைமில் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன், ஒரு சிலரோட வீடியோஸ்லாம் நல்லா போகுது, வியூஸ் நல்லா போகுது, எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறவங்களுக்குலாம் நல்லா போகுது, அதை நல்லா கூட பண்ண மாட்டேறாங்க. காப்பி அடிக்கிறது ஆஸ் யூஷுவல். மூவியில் இப்போ நாங்களே வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுறோம்னாக்க அவங்க காப்பி தான், ஒன்றும் இல்லைன்னு தப்பு இல்லை. பட் ஆனால் காப்பி பண்ணுறத பர்ஃபெக்டாக பண்ணணும். அதை வந்து எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கு. நாங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டோம். ஏதோ பண்ணிட்டோன்றதை விட பர்ஃபெக்டாக பண்ணுற எங்களுக்கு அந்த 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 பேரோ அந்த இதோ வர மாட்டுது. பர்ஃபெக்டே இல்லாமல் ஏனோ தானோ காப்பி அடிச்சு அதில் பாதி அவங்களது பாதி நம்மளுது அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படியா, ஹாய் காய்ஸ் இப்படி இந்த தலை வாடுறதா இருக்கட்டும், இந்த அசைவுகள் என்னோட ஆட்டிடியூட்லேருந்து இவளோட ஆட்டிடியூட்லேருந்து எல்லாத்தையுமே போய்ட்டு காப்பி அடித்தா எப்படி? அப்படி அடித்தாலுமே அதை ஒழுங்காக பண்ணணும்ல, ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வியூஸ் நிறையா போகுது. நாங்கள் வந்து ஒன்று எஃபர்ட் எடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸுக்கெலாம் நாங்கள் எவ்வளோ ஒரு திங்ஸை நாங்களே எங்களோட ஓன் நீங்கள் நோட் பண்ணால் வந்து 10,000 ஒன்று, 8,000 ஒன்று, 12,500 இந்த 3 காசில் நான் என்னத்தை பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க ஸ்டார்டிங்லேருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீங்கள் வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து 2 வீடியோ 3 வீடியோவுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் போடுங்க, ட்ரெஸ்ஸை மாற்றுங்கன்னு சொல்லி காஸ்டியூம் நான் வாங்குகிறேன், இந்த லைட்டு, இந்த மாதிரி ஃபோன் வாங்கியிருக்கோம், ஃபோன் இஎம்ஐ கட்டணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறோன்னா முழுக்க அதுக்கு பெரிய காரணம் என்னென்னா எங்களோட டேலண்ட்டை வந்து கரெக்டான முறையில் பர்ஃபெக்டாக ரிலீஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். எந்த ஒரு குவாலிட்டியோ இல்லை எதுலேயுமே நம்ம வந்து குறைவாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து வியூஸ் போக மாட்டேங்குது. ஏதாவது மொக்கையாக பண்ணுறாங்க, கிரிஞ்சாக பண்ணுறாங்க, அதெல்லாம் போகுது. பட் ஓகே, அதை ரசிக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம vlog நம்ம வீடியோஸ்லாம் நல்லா போகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரீச் பண்ண பாருங்கள். எங்களுக்கு தேவை உங்களோட அன்பு, அக்கறை, ஆதரவு. இது மட்டும் சொல்லணும்னாக்கா நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும், சேர்ந்தே vlog போடணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு வாட்சவர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நாங்கள் ஒரே இடத்துல இருந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வீடியோ இதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை இதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா யூடியூப் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இறங்கிட்டாங்க, ஃபுல்லாக டைம் எடுத்து அதிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படிலாம் நல்லா போகுது அவங்களுக்குலாம் வியூஸ். ஏன்னா இதுலேயே ஃபுல் டைம் இதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் வந்து நல்லா போகுது. இப்போ எங்களால் இதுக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் எங்களோட விலாகை நோட் பண்ணி பாருங்கள், இந்த ப்ராங்க் விலாகை தவிர மற்ற எதுக்குமே அவ்வளோவா வியூஸ் போகுது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா எனக்கு தெரியல. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு இப்போது ஏதாவது மொக்கையாக பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த ரீல்ஸ் பண்ணுற இந்த விஷயத்தெல்லாம் மேக்கிங் வீடியோலாம் போட்டிருப்போம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்காக நான் எவ்வளோ திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே, ஒரு ரீல்ஸ்க்காக இந்த அண்ணா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னு கூட நான் அதெல்லாம் போடுறேன், அதை கூட பார்க்கவும் மாட்டுறாங்க. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா. அப்படி இல்லை அப்படின்னாக்கா எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்குது, இதுக்காண்டி நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அதனால தான் இப்போ லியோ அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம். இப்போ நாளைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்த நாள் நாங்கள் அப்படி மதுரைக்கு திரும்ப கிளம்பணும். நான் தஞ்சாவூர் போயிடுவேன், திவ்யா வந்து மதுரைக்கு போவாங்க. இல்லை ரெண்டு பேருமே தஞ்சாவூர் போயிட்டு லியோ கூட ஒரு 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் 2 பேருமே மதுரைக்கு போயிடுவோம். லியோவை பிரிஞ்சு இருக்கும். இப்போ எங்களால் வீட்டில் நிம்மதியாகவே இன்றைக்கி காலையில் தான் வந்தோம், வீட்டு ஃபுல்லாக வேலை. அந்த விலாகை நீங்கள் அந்த சேனலில் பாருங்கள், இவ்வளோ நேரம் இருந்தது எங்களுக்கு லியோ இருந்தாலும் டைம் போகிறதே தெரியாது. இப்போ மணி பார்த்திங்கன்னா வெறும் 8:40 தான் ஆகுது, எனக்கு டைமே போகல. அவ்வளோ வேலை செஞ்சு நாங்கள் டயர்டாக தான் வந்தோம். இவரும் தூங்காமல், அவள் மதுரையிலேருந்து வந்தா, நான் தஞ்சாவூர்லேருந்து வந்தேன். நான் காலையில் 4 மணிக்கெலாம் வந்துட்டேன், பாப்பா வந்து 8:30க்கு வந்தா. இப்படி எங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததே இல்லை, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது லியோ இல்லாமல். நானாவது தஞ்சாவூரில் லியோ கூட இருந்தேன், இப்போ சுத்தமாக இல்லை. எங்கள் வாய்ஸ் கேட்டாலே ஸ்பீக்கரில் போட்டு அவன் வாய்ஸ் கேட்டாலே இப்படி பார்க்குறான். வீடியோ கால் பண்ணாலே ஒரு மாதிரி ஏங்கி போய் ஒரு மாதிரி சோகமாயிட்டானா. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இல்லாமல் இருந்ததே இல்லை. நாங்கள் என்னவோ தெரியல, என்னமோ நாங்கள் பெத்த பையன் மாதிரி அப்படி ஒரு அந்நூன்யமான ஒரு அன்பு. அவனுமே ரொம்ப இது. ஏன்னா லியோ வந்து எங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் டல்லாக இருந்த நேரத்தில் எப்படி நீங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி நாங்கள் டல்லாக இருக்க நேரத்தில் நாங்கள் டல்லாக இருந்தாலும் லியோ விட மாட்டான். அவன் பாட்டு வந்து குதிக்கிறது என்ன, விளையாடுறது என்ன அப்படின்னு இருப்பான். நாங்கள் சோகமாக இருக்கோம், அந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை மறந்து நாங்கள் அவனோட விளையாடுறோம் அப்படின்னும் போது அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. தான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாக. இப்போ தான் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் வந்து இப்படிலாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கோம். விலாகும் வந்து நாங்களும் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு குறை இருக்கா என்னன்னு தெரியல. நாங்கள் மெச்சூர்ட் பர்சன், அதனால் வந்து இப்போ யாருமே பிறக்கும் போதுலேருந்தே ஒட்டிக்கிட்டே பிறக்க போகிறது இல்லை இல்லையா. மெச்சூர்ட் பர்சன் எங்களுக்கு தெரியும், சரி ஓகே ஒர்க்குக்காக போயிருக்கா, நம்ம அங்கே அம்மா ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நம்ம வந்து அங்கே இருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியுது, இவளுக்கு தெரியும். பட் அவன் வாயில்லாத ஜீவன், அவனுக்கு என்ன தெரியும். அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு. அவன் எங்கள் வாய்ஸை கேட்டாலே ஒரு மாதிரி ஆகுறான். என்னால் அது பர்சனலாக இருக்கவே முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. காலையிலேருந்து என்னன்னு தெரியல, இங்கே வந்து இருக்கவே முடியல. இவனுக்கு டாக்ஸ்னாலே பிடிக்காது எனக்கு. லியோ நோட் பண்ணிருப்பீங்க நிறைய விலாக்ல, லியோல தான் இவ்வளோ அடிக்ட் ஆகி ஒரு டாக்னு இப்படி அழுகுறேன் அப்படி. டாகுன்னு நான் இந்த வரையும் எனக்கு டாக்லாம் சொல்லாது, அடிச்சு பிரிச்சு போடுவேன். என் பிள்ளை வந்து இந்த மாதிரிலாம் நான் பாசம் வச்சதே இல்லை, இது மாதிரி இருக்குது. அது மட்டும் பெரிய குறையாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். உங்கள் கையில் தான் இருக்குது, இதை மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் திவ்யா, நீங்கள் கேட்டு திவ்யா வந்துட்டாங்க, நான் கொண்டு வந்துட்டேன். இன்னும் 2 days தான் இருப்பாங்க இல்லையா, இன்றைக்கும் நாளைக்கு இன்னொரு இந்த வீக் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் 2 பேருமே ஷோ போயிடுவோம். 15 நாள் வந்து நான் இவரை விட்டுருந்தேன், இவர் என்ன விட்டுருந்தாரு. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லியோ விட்டுட்டு அடுத்து இருக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறோம்னு தெரியல. ஸோ இது வந்து தொடரணுமா இல்லை வேண்டாம் இதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு காசு பணம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல. சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னாலுமே எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். இதை ட்ரை பண்ணுங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இந்த வ்ளாக் பண்ணுங்கள், இது நல்லா வியூஸ் போகும். ஜஸ்ட் ஒரு சஜஷன் கொடுத்தா போதும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறோம், ஆனால் அதை மற்றவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக போயிடுது. அந்த பேர் அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ஆனால் எங்களுக்கு அந்த பேர் கிடைக்க மாட்டுது. அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. நான் ஒரு சில நேரத்தை இவட்ட சொல்லுவேன், நான் வீடியோ பண்ண வரமாட்டேன்ப்பா, எனக்கு பிடிக்கலப்பா. நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறோம், நம்மளுக்கு அந்த சப்போர்ட் வரலாம். வந்து தம்பிங்க வந்து அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து என்னை சுடுகாட்டுக்கு லைவாக கூட்டிகிட்டு போய் என்னென்னமோ பண்ணிட்டானுங்க. நான்லாம் சத்தியமாக பயந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நான் பயந்ததே இல்லை. லைவாக சுடுகாட்டுக்கு போய் அப்படி பீதியை கிளப்பி விட்டாங்க. அந்த இதில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரியாலிட்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அந்த விலாக் அவ்வளோவா போகவே இல்லை.
ஆனால் அதை காப்பி பண்ணி அடுத்த நாள் இன்னொரு பர்சன் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு போகுது. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. என்னடா இது, இந்த உலகம் வந்து பொய்யை தான் ரசிக்குதா, உண்மையை ரசிக்காதா அப்படின்ற மாதிரி போயிடுது. பட் இருந்தாலும் எதுவும் கடந்து போகும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நான் பேச விரும்பலை. உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப சேர்ந்து இருக்கிறதும் இல்லை பிரிஞ்சு இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் மீட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா டான்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே ரேரு தான் இனிமேல் வரப்போகிறது. இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஒரு 1 வீக் இல்லை நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் வீடியோ வரலப்பா, வேண்டாப்பா, நம்ம இதை பார்த்துட்டு போயிடுவோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன அப்படின்னா கேட்டால் உங்கள் பேஷன் உங்களுக்கு முக்கியமா, இல்லை உங்களோட அச்சீவ்மெண்ட் உங்களோட பொறுப்புகள் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டால், நான் பேஷனை விட்டு கொடுத்தாலும் ஆகணும். ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும். என்னோட பொறுப்புகள் முக்கியம். என்னை சார்ந்தவங்களை நான் பார்த்துக்கணும், என்னை நம்பி வந்தவங்களை பார்த்துக்கணும், என்னை நம்புறவங்களை நான் பார்த்துக்கணும், எங்கள் அம்மா என் தம்பி தங்கச்சியை பார்த்துக்கணும், என் திவ்யாவை பார்த்துக்கணும், லியோவை பார்த்துக்கணும், இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படை தேவை அமௌண்ட்டு. அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டு என்ன பண்ணணும், என்ன பண்ணால் சம்பாதிக்கலாம் நேர்மையான முறையில் அப்படின்ற அந்த திங்கிங் போகும்போது அதுக்கான ஒரு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் யூடியூப்பை தொட்டோம். அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. மானிட்டேஷன் ஆனிச்சு எல்லாம் கிட்டத்தட்ட 4 வாட்டி மானிட்டேஷன் ஆகி ஆஃப் ஆகி அதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்தோம். அது என்னன்னு தெரியல, எங்களோட நேரமான்னு போட்டு அடிக்குது, சட்டார்னு போட்டு அடிக்குது. ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐயோ, உங்கள் திவ்யா வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த ஒரு வாரத்துக்கு. இந்த ஒரு வாரம் செக் பண்ணுவேன் காய்ஸ். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு வியூஸ் கொடுங்க. ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் அசால்ட்டாக போயிடுது வியூஸ். நான் பார்க்குறேன், நாங்கள் யூடியூப் பார்க்காமலாம் இல்லை, நாங்கள் எல்லாரோடதும் காமனாக எல்லாருமே நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு இருக்கிற அந்த 100%ல் 50% கூட எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு 25% தான் கிடைக்கிது. அது என்ன ரீசன் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது எங்களுக்கு அது ரீசன் எங்களுக்கு தெளிவாக தெரியல. ஒருவேளை நாங்கள் எங்களோட கப்புள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களை லைக் பண்ண மாட்டுறாங்களா, இல்லை நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேனா, இல்லை இவர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வருது எங்களுக்குள்ள. ஏன் நம்மளுக்கு போக மாட்டுது, நம்ம பண்ணால் போக மாட்டுது, நம்ம பண்ணதை இன்னொருத்தவங்க பண்ணும் போது அவங்களுக்கு நல்லா போகுது. வார்த்தைகள் இந்த ஆட்டிடியூட் பேஸ் இதெல்லாம் அப்படி காப்பி பண்ணி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு போகுது. ஹேர் ஸ்டைல் முதல் கொண்டு என்னோட ஹேர் ஸ்டைல், இவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட பியர் ஸ்டைல், அவங்களும் ஹேர் கட் பண்ண வீடியோ, நான் இந்த ப்ராங்க் தொடர்ந்து போட்டால் அவங்களும் ப்ராங்க் தொடர்ந்து போகிறாங்க, நான் சமைக்கிறது போட்டால் அவங்களும் சமைக்கிறேன். அது மாதிரி இப்போ நான் பைக்கில் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டால் அவங்களும் பைக்கில் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி தான் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஓகே, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் இது வரைக்கும் பேசினது காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னோட, அதாவது இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்கள சொல்கிறேன். இன்னொன்று இந்த நார்மல் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, நார்மல் செலிப்ரிட்டிஸ்லாம், யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இப்போது அவங்களோட கம்பேர் பண்ணால் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றும் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஃபேமிலி சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு, இந்த மாதிரி கொஞ்சமாவது பேக்ரவுண்டு, இல்லை அண்ணன் தம்பிங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு விஷயங்கள் வந்து சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு விளாக் எடுத்து அவங்க பர்ஃபெக்டாக போடுறாங்க, பர்ஃபெக்டாக எடிட் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து இப்போ இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு வியூஸ் போகுது. பட் ஆனால் நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. நாங்களாம் எங்களோட என் தம்பி இருக்கான், அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த சின்ன இந்த 3 சர்க்கிள் வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன், அதுவும் நான் இவ்வளோ சர்ஜரி பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன், என்ன லவ் பண்ணுறதுனால இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறேன், இதெல்லாம் தாண்டி நாங்கள் பண்ணுறோங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. உங்களுக்கு இந்த வழியை அனுபவிச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இந்த விஷயம் இதோடு முடியாமல் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். நான் கண்டிப்பாக நிறைய கண்டென்ட்டு, நிறைய விஷயங்கள்லாம் யோசித்து வச்சுருக்கேன். இதெல்லாமே நான் ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னா எனக்கு டைம் வேணும் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ். இப்போது நான் இதுக்கு டைம் எடுத்து பண்ணுறேன், 1 day 2 days ஆகுது, ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், நான் எழுதி அதை வந்து ஆங்கிள் பார்த்து இது எல்லாமே இந்த லொக்கேஷன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா எனக்கு டைம் வேணும். அப்படி டைம் வேணுங்கிறப்ப இந்தந்த வந்து ஃபோன் பண்ணிடுவாங்க அம்மா, அது இல்லை இல்லைன்னா இங்கே நம்ம வீட்டில் சிலிண்டர் காலியாகும். ஸோ இந்த ஃபினான்ஷியலுக்காக தான் ஒழுங்காக ஒரு வீடியோ வரலையோ என்னமோ தெரியல. ஆனால் இருந்தாலுமே வீடியோ கரெக்டாக தான் போடுறோம், என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, இதுதான் அந்த காப்பி பேஸ்ட் பண்றவங்களுக்கு போகுது அப்படின்னா அவங்க கிட்ட இல்லாத என்ன எங்ககிட்ட இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல.
பட் அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கா இங்கே மைனஸாக இருக்கான்றது எனக்கு தெரியல. அப்படி நாங்கள் என்ன மைனஸாக இருக்கோன்றது, இல்லை நாங்கள் பண்ணுறதுல ஏதாவது மைனஸாக இருக்கா, இல்லை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே. இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இல்லைக்கா நீங்கள் பண்ணுறது பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஆனால் என்னன்றது எங்களுக்கே தெரியல அப்படின்னும் போது எங்களுக்குமே அது புரியலை என்னன்னு. ஸோ அதனால தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே இந்த vlog-ஐ ஷேர் பண்ணி விடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நமக்கு சப்ஸ்கிரைபர் வரணும், நிறைய நமக்கு வந்து என்ன சொல்கிறது சப்போர்ட் வேணும். ஏன்னா அப்போ தான் நான் வந்து என்னோடய அச்சீவ்மெண்ட்லாம் அடைய முடியும். அதுக்கு நான் அந்த நன்றியை மட்டும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் காய்ஸ், சத்தியமாக மறக்க மாட்டேன். ஏன்னா என்னை இது வரைக்குமே நான் யாரையும் எனக்கு நல்லது செஞ்சவங்க யாரையுமே அது ஒரு டாட்டாக இருந்தால் கூட சரி, ஒரு வேளை சாப்பாடாக இருந்தால் கூட நன்றியை மறக்க மாட்டேன். அது மாதிரி தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே என்னை கொண்டு போகிறீங்களோ அதுக்கான நன்றி கடனாக நான் என்னால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ குழந்தைங்கள் வந்து அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்களோ அவ்வளோ பேர் நான் தத்தெடுத்து சாப்பாடு போட்டு அவங்க எல்லாருமே பார்த்துக்கணும். நிறைய முதியோர்களை பார்த்துக்கணுன்னு ஆசை. வயசானவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி அவங்கள பார்த்துக்கணுன்னு ஆசை. இன்னொன்று வந்து இது எல்லாமே இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது அதெல்லாமே இதில் டேலி பண்ணிவிடுவேன். இன்னொரு பக்கம் என்னோடய பேஷன் ஆக்டிங், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதில் அப்படியே போவேன். இதுதான் விஷயம். டு பி ஃப்ராங்க், நான் ஓப்பனாக எல்லாத்தையும் உடச்சி பேசிட்டுன்னு நினைக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் உள்ள எங்களோட அமௌண்ட்டையும் நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் திவ்யாவை நான் கொண்டு வந்து விட்டேன். நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். அப்புறம் இது சொல்ல மாட்டேன், அங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நெக்ஸ்ட் ஆக்சுவலாக என்ன ஷோன்னு நான் ஒரு சில பேர் கேட்டிங்க. இதுதான் ஆடல் பாடல் ஷோ தான் போயிருந்தாங்க. ஏன்னா இந்த சைடு வந்து வெயில் சீசனுங்கிறதுனால இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த சைடு போனால் தான் கொஞ்சம் அமௌண்ட் வரும். ஏன்னா இந்த பக்கத்து போனாக்கா வெயில் சீசன் குளிர் சீசன்லாம் இந்த சென்னை சைடெலாம் அவ்வளோ ஷூட்டிங் இருக்காது. அதனால தான் டப்புன்னு அந்த பக்கம் போயிட்டோம். சொல்லுங்கள், அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சவுண்டாக பேசுங்க. பார்ட் 2ல சொல்கிறேன். பார்ட் 2லாம் லென்த்தாக போகிறாங்க. சொல்லு, பார்ட் 2ல சொல்கிறேன். ஏய் என்ன சொல்லல, என்னால பேச முடியல, எனக்கு தும்மல் வர ஒரு பக்கம் வந்து. தும்மல் எதனால வந்துச்சுன்னு துப்புங்க காய்ஸ். நான் ஒட்டல் அடிச்சவன், இவளுக்கு எங்கேயும் தும்மல் வந்துச்சுன்னா எனக்கே தெரில. நான் சொல்லிட்டு எனக்கு டெஸ்ட் அடிச்சிருக்கு, இப்போ 10 அடிக்கு தள்ளி நில்லுலன்னேன். நான் வந்து உனக்கு டீ கொடுப்பேன், உனக்கு வந்து நான் பாதுகாப்பேன். இவளை பாதுகாக்கணும்னு தான் நானே ஏறி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவ என்னையே பாதுகாக்கிறான். ஆக்சுவலா வீட்டுல ஒட்டை அடிச்சது கிளீன் பண்ணது டஸ்ட் அலர்ஜி எல்லாமே இவருக்கு தான். ஆனா தும்மல் வந்திருக்கிறதுனோ எனக்கு அவர் நல்லாதான் வந்து வைரம் பாஞ்ச என்னது உடம்பு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அங்க வர பெல்ட் நிமிந்து போச்சு அவருக்கு நினைக்கிறான். உள்ள வெளியில வலிய வச்சுக்கிட்டு தானே உள்ளே தானே வந்திருக்காவ. கார் துப்புங்க, அதுக்கும் துப்பிடுங்க. துப்புறவங்க எல்லாம் தூணு அந்த ஸ்மைல் இருக்கும்ல, சாரல் அது போடுங்க. திவ்யா ஏன் இப்படி ஒல்லி ஆயிட்டீங்க? அவங்களே போல நீ போட சொல்றேன் இல்ல சாப்பிட சொல்லுங்க. நீங்க அப்படிலாம் நீங்க வந்து மெசேஜ் போட்டீங்கன்னா நான் வீடியோலயே வர மாட்டேன், நான் வீடியோக்குள்ளேயே வர மாட்டேன். இது எமோஷனல் பிளாக்மெயில்னா என்ன? அழுது கண்ணீர், அதுதான் எமோஷனல் பிளாக்மெயில். நான் தான் ரேங்காவே சொல்றேன், நான் வரமாட்டேன், நான் எமோஷனல் பிளாக்மெயிலாம் பண்ணல. இந்த மாதிரிலாம் என்ன வந்து யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா, என்னோட பாடி ஷேம்லாம் பண்ணீங்கன்னா நான் வந்து வீடியோக்குள்ள வர மாட்டேன். அப்படிலாம் பாடி ஷேமா? ஆமா, நீ பாடி ஷேமிங் தான் பண்ற, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்படிலாம் சரி, துப்பலாம் வேணாம், பாவம் விட்டுருங்க. சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க அக்கா. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஏறுமோ அதெல்லாம் வந்து ரிவ்யூ கொடுங்க, சாப்பிட வைப்போம். என்னென்னமோ கொடுத்து பார்த்துட்டு ஏற்றுனாக்கா உடம்பு ஆடிட்டு வந்து இழைச்சி விட்டுருது. ஆடல் பாடல் போனப்போ அங்கே நிறைய விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆடல் பாடல் மைக்கு ஃபர்ஸ்ட் ஆடல் பாடல் போகும்போது அங்கே நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஃபேன்ஸ் வந்து முதல்ல யாரை கேட்டாங்கன்னா மதன் நாயங்க அப்படின்னு. முதல்ல நான் வந்து என் மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க, மாமியார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னேன். மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் அவங்க ஆத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அங்கே இருக்காங்க, வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உண்மையாகவே வந்து நான் அங்கே போகும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் என்னோட ஃபேஸை விட இவரோட ஃபேஸ் தான் நிறைய ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். நாங்கள் 2 பேர் சேர்ந்து போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, இவர் மூஞ்சி வச்சு தான் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவே இருந்துச்சு. எல்லாமே இந்த கிளிப்பை வச்சு தான் வந்து நீங்க தானே திவ்யா, நீங்க தானே லைன் கிங் ஆளு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க.
பார்த்தா தோல் மறந்துட்டு அப்படியே வாயில வேற மாதிரி வரும். ஆளு எம்ஜிஆரும் வராரு, விஜயகாந்த் வராரு பாரு. அழிச்சிடும் நல்லா அவன். என்ன தொண்டுக்குள்ள இருந்து பேச தூக்கி உடிச்சிருவோம் போத்துக்கு. அடைச்சு அந்த ஆளே அழகாதான் சொல்லுவாரு. சரி கைஸ், ஆக்சுவலி நான் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றும் சொல்ல நான் சொல்றேன். பாடல் பாடல்ல போயிட்டு நிறைய பேர் வந்து ஐயோ தயவு செய்து உன் வாய்ஸ்ல பேசு. என்னதான் கேட்டிருக்கீங்க, அது வரைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து எப்படி இது வந்து நான் வந்து இதுல வந்து இந்த 15 நாள்ல வந்து 15 நாள்ல எல்லாருமே வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, இவரை கேட்டாங்க. ஓகே, லாஸ்ட் நாள் ஒரு விஷயம் நடந்தது. ஆக்சுவலி அது அவங்க யாருன்னாக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம என்னோட நான் என்ன வாய்ஸ் எடுக்கிறேன்னு எனக்கே தெரியலையே. நல்லா வரும். ஒன்னால தாண்டி இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணுறதை விட்டுட்டேன். குமுறிடுவோம்னா அவங்க வேற யாரும் இல்லை, என்னோட க்ரஷ் தான். அதுமாரி அவங்களுக்கு நான் க்ரஷ் தான். உன்னோட க்ரஷ் அப்போ நீ தான் வந்து பேச சொல்லியிருக்க. அதாவது நீ தானே பேச சொல்லியிருக்க. அப்போ நீ தான் திவ்யா வருவா, அவள்கிட்ட போய் வெறுப்பு எடுத்து நான் சொல்லி அமிச்சேன். நான் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன். அதனால என்னோட க்ரஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஏன் இப்படி இருக்கு அவங்களுக்கு நான் க்ரஷ். ஆமா, அவங்க வந்து இவகிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து மதன் க்ரஷ், அவரை கேட்டேன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட போய் முக்கியமாக இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவளை காண்டே ஏற்றிருக்காங்க. இவ அந்த பொண்ணு ஐடியா தேடிட்டு இருக்கா பிளாக் பண்ணுறதுக்கு. இதுக்கு ஏன் கண்கள் வந்து ரசிக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒன்று. கொடைக்கானல் ஷோ போயிருந்தேன். கொடைக்கானல்ல ஒரு ஃபேன் என்னோட போட்டோ எடுத்து என் போட்டோக்கு கீழே க்ரஷ்ன்னு போட்டு ஸ்டோரி போட்டிருந்தாரு கைஸ். அதுக்கு இவர் என்ன கேட்டாருன்னு கேளுங்க. எனக்கு நான் வந்து ஃபேன்ஸ் கூட, அதாவது பையன் ஃபேன்ஸ் கூட நீ இல்லாமல் நான் ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன்னு எனக்கு வந்து ஒப்பந்தம் கொடுத்துருந்தாங்க. நான் சத்தியம்லாம் பண்ணவே இல்லையே. ஒப்பந்தம் நான் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஒப்பந்தம்னா என்ன தெரியுமா? அக்ரிமெண்ட், ஒரு வாக்கு அப்படி சொல்லலாமா? சரி சொல்லி தொலைஞ்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்னம்மா இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருந்தியே, என்னாச்சு, இந்த ஒரு ஸ்டோரி வந்திருக்கு, அந்த பையன் வேறு க்ரஷ்ன்னு போட்டிருக்கான், என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தாங்க, நான் மென்ஷன் பண்ணேன், என்னோட ஃபேனு என்னோட க்ரஷ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சரி விட்டுருமா. என்னோட ஃபேன் என்ன மாத்தி மாத்தி தப்பா பேசின்னு இருக்கேன், சொம்மடி வாங்குவேன். இல்ல காய்ஸ், நான் வந்து கொடைக்கானல் ஷோ போயிருந்தேன். அங்க வந்து முடிச்சுட்டு ஒரு 15 பசங்க சுத்தி நின்றுட்டானுங்க. நீங்க தானே திவ்யாக்கா, நீங்க தானே மதன் ராஜா ஆளு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாப்பா அண்ணன். அவங்க வந்த உடனே முதல்ல அண்ணன் எங்க அப்படின்னு தான் கேட்டானுங்க. நான் சொன்னேன் அண்ணன் இந்த மாதிரி தஞ்சாவூர்ல இருக்காங்க, நான் மட்டும் தான் வந்து ஏன் அண்ணனை கூட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் ஓகே ஓகேன்னு பேசிட்டாங்க. அக்கா ஒரே ஒரு போட்டோ கொடுங்கன்னு ஒரு தடவைக்கு 4 தடவை பின்னாடி சோர்த்துணும் உள்ள என்ன சோர்த்துல போக விட மாட்டானுங்க. அக்கா போட்டோ கொடுத்துருப்பாங்க. ஆனா சரி ஓகே, அங்க வந்து ஊர்க்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, லேடிஸும் இருக்கிறாங்க, ஜென்ஸும் இருக்காங்க அப்படின்னும் போது லேடிஸும் என்னோட ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அவங்க ஸ்டோரி போடலை, போட்டவங்களது நான் போட்டிருந்தேன். இவருக்கு தெரியும் கேர்ள்ஸ் 3 கேர்ள்ஸ் வந்து நான் வந்து கேரளா போகும்போது அங்கே எடுத்திருந்தாங்க, அவங்களோடதே நான் போட்டிருந்தேன். இந்த பையன் வந்து க்ரஷ்ன்னு போட்டுக்கிறான். நான் யார் நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஸ்டோரி போடுறாங்கன்னா நம்ம போட்டால் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கா இல்லையா, நம்மளையும் லைக் பண்றாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு சத்தியமா ஷாக் தான். நம்மளையும் ஒருத்தவங்க லைக் பண்றாங்க அப்படின்னும் போது எனக்கு ஷாக்கு தான். அப்படின்னு இவளையே வந்து டவுன்ல நினைச்சிட்டு இருக்கா. அப்பெல்லாம் இல்ல, நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டது வந்து அக்கா எங்கன்னு தான் கேட்டாங்க. திவ்யா அம்மா என்கிட்டயும் எங்க அண்ணன் கேட்டாங்க. சரியா, அதுலயும் ஒரு ஃபிகர் வந்து அவங்க ஹஸ்பண்டோட மூவ் ஆன் போயிட்டு இருக்கு. நான் ஒரு டீ கடை, எங்க அம்மாவும் நானும் என் தங்கச்சியும் டீ குடிச்சிட்டு இருக்கோம். இப்படி கிராஸ் பண்ணி போனது என்ன ஆயிடுச்சுன்னா, வருது எங்க அம்மா அப்படின்னு பாக்குறாங்க. எங்க அம்மா என்ன, எங்க அம்மா இப்படி ரியாக்ஷன் பண்ணுது, நான் இப்படி திரும்பி பாக்குறேன். ப்ரோ இங்க வாங்க கூப்பிடுது. நான் இப்படி திருப்பிட்டு கண்டுக்காத மாதிரி உட்காந்துருந்தேன். ப்ரோ உங்களை தான் அப்படின்னோடனே நான் எனக்கு வேறு யாரையும் கூப்பிட்றாங்க போலன்ட்டு பக்கத்தில் அந்த டீ கடையே ப்ரோ உங்களை தான் கூப்பிடுது அந்த பொண்ணு அப்படின்னா என்னாச்சு என்னம்மான்னு இருந்தால் அப்படி கேட்க. ப்ரோ நான் உங்கள் ஃபேன்னு பக்கம்னு ஆயிடுச்சுமா, ஃபேனாமா, அதுக்கு ஏமா இப்படி பதட்ட ஒரு டீ கடையே என்னை கூப்பிடுதுவா அப்படின்னா. அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தே இருந்தார், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. திவ்யாக்கா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த மாதிரி ஷோவில் இருக்காங்க, நான் அம்மாச்சிக்கு உடம்பு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்டேன், தாட்டி விட்டேன். அவங்களும் டாடா பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து
என்ன என்னது இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சுமா என் ஃபேனாம்மா அப்படின்னு. சி ஃபேனு அந்த பிள்ளை உன் ஃபேனே கிடையாது. அது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் அம்மா. அது எவ்வளோ அழகாக இருக்குது. அது ஏதோ உன்ட்ட எதுவும் நான் டைம் இல்லைன்னு கேட்டிருக்கோம். நீ உடனே வந்து பில்டப் பண்ணாது என்கிட்ட. அப்படி ஏம்மா நிஜமாதாம்மா அதுக்கு தான்மா டீ கடையே கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்படியே சொல்கிறேன். ஆள் சூப்பராக இருக்கே அப்படின்னு. என்னம்மா சொல்லுங்கம்மா அவங்க ஹஸ்பண்டை விரட்டி விட்டு வேணா பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு. வழக்கத்தை எடுத்தனா வச்சுக்க அப்படின்னாங்க. இறுதி என் மருமகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரி அம்மா இல்லைம்மா சும்மா தான் சொன்னேன். அவள் கொளுத்தி விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சரண்டர் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அப்புறம் என்ன இந்த மாதிரி அவள் ஷோ போன இடத்துலையும் நிறைய ஃபன் நடந்திருக்கு. கூடிய விரைவில் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த vlog எல்லாமே கண்டினியூவாக வரணுமா இல்லை நாங்கள் எதுவும் பிரிஞ்சு இந்த மாதிரி திரும்ப சேர்ந்து பிரிஞ்சு இது மாதிரி சேர்ந்து இப்படி தான் நாங்கள் ஒரு லைஃப் வாட்டி ஸ்பெண்ட் ஃபீல் பண்ணணுமா? பண்ணின்னு அழுதுன்னு உட்காந்து தனித்தனியா பிரிஞ்சுக்கிட்டு அவன் சிரிக்கன்னு மட்டும் நினைக்காதீங்க காய்ஸ். உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கு. லியோ பிரிஞ்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. அவனை பற்றி பேசினா திரும்ப வேண்டாம், வந்து அழுக இதாகிடுவேன். வந்துரும். வேண்டாம் வேண்டாம் கூல் கூல் சில் சில் ஆலீஸ்வல் 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 கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணலாவா. டன் சரியா சரி சீக்கிரமாக நம்ம லியோவை கூட்டிகிட்டு வந்துடலாம். ஓகே பேசாமல் ஒன்று பண்ணா என்ன, நம்ம ரெண்டு பேரும் மதுரைக்கு போகிறோம். அவனுக்கு ஒரு பொம்பளை ஒரு பெண் குட்டியை பார்த்துருவோம். மதுரை கூட்டு போகுது. அதை மட்டும் ஜாலியாக திரிட்டாங்க அம்மா வீட்டில். என்ன சொல்கிற இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. அவனும் திட்டமிட்ட குடும்பம் தீர்த்துடாத. அது மட்டும் சிங்கிளாகவே இருக்கணுமா? இருக்கட்டும் கொஞ்ச நாள். அவனும் டபுளாக இருக்கணும்ல. டபுள் ஆக்கும்போது ஆக்கு. சீக்கிரம் அதுக்கு என்னென்னு ப்ராசஸ் பண்ணு. சரி சரி ஓகே காய்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் திவ்யாவும் நானும் பிரிஞ்சதுக்கான காரணம். திரும்ப இப்போ சேர்றதுக்கான காரணம் இதுதான். திரும்ப பிரிய போகிறதுக்கான காரணம் நீங்களா இல்லையான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இப்போ பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்கள் மதன் திவ்யா. மறக்காம இந்த vlog ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியாவது கருணை வருதான்னு பார்ப்போம். ஓகே guys, bye bye. Love you. Love you. என்ன பண்ணிட்டு இருக்கு திவ்யா? Love you. பைத்தியம் ஆயிட்டாளோ? இப்போ பாய் பாய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன யாருக்கு லவ் யூ சொல்லிட்டு இருக்கேன்? Love you சொல்றேன்னா யாருக்கு லவ் யூ சொல்றேன் நான் போனோனே? Love you. வீடியோ கட் பண்ணிட்டு வரேன் இரு உனக்கு. Love you. இங்கே Love you.